ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கனவு வருது. ஒரு ஹையான டவரில் வருது, 50 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க. அது கடைசியில் ஒரு பொண்ணு இறந்து போகுது. அது யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணோட பாட்டி தான் அது. அந்த பாட்டி எங்கே இருக்காங்க, அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பாட்டியை தேடி இவங்க போகிறாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு தனியான வீட்டில் 50 வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. பாட்டியை மீட் பண்ணும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது எதுவுமே பொய் கிடையாது, கனவும் கிடையாது, இது எல்லாமே ஒரு டைம் நடந்தது. அந்த விபத்தை வந்து நான் தடுத்துட்டேன். 50 வருஷமா டெத்துட்டு தப்பிச்சு நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கூட இருந்த மீதி எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஷாக்கான உண்மையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டெத்தெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு புக்கு வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதையும் வந்து அவங்க பேர குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு சுத்தமா அதை நம்பவே இல்லை. அதை நம்ப வைக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க பேத்தியை நம்ப வைக்கிறதுக்காக அந்த புக்கை கொடுத்துட்டு வெளியே வந்து அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் உயிரோடு இருந்தாங்களா கடைசி வரைக்கும் இல்லை இல்லையா அப்படின்றத படத்தோட மீதி கதை. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்த பாட்டும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த வந்துட்டு ரொம்ப மோஸ்ட்லி இல்லவே இல்லைங்க. பட் இந்த பாட்டு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஸ்டோரி வந்து பில்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பிளட் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்துட்டு லைனா வருவாங்க. ஸோ நிறைய குரூஷியலான டெத்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஎஃப்எக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாமல் எல்லா ப்ராக்டிக்கல் ஸ்டண்ட்டாக இருக்கும்போது உங்களால் ரசிக்க முடிஞ்சுது, டெத் அப்படிங்கிறத நம்பவே முடிஞ்சுது. பட் இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணனால எல்லாமே வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படம் வந்து விஜுவலாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து ஸ்டோரின்னு வந்து பெருசாக இருந்ததே கிடையாது. பட் இந்த படத்தில் ஸ்டோரின்ற அளவுக்கு இருந்ததுங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணி டெத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்யூரியஸாக கொடுத்துருக்கலாம். பிகாஸ் நிறைய டெத்து வந்து இதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் 1, 2, 3, 4, 5 நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால வந்து இது எதுவுமே புதுசாக இருந்த மாதிரி இல்லை. இது 1, 2 டெத்து மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்தது. மீதி எல்லாமே கண்டினியூஷனாக தான் இருந்தது. இது ஒரு 18+ மூவி, குழந்தைங்களுக்கான மூவி கிடையவே கிடையாது. அண்ட் ஹார்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கான மூவியும் கிடையாது. அண்ட் இந்த படத்துக்கு நமக்கான ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 70/100 அப்படின்னு தான் கொடுக்க முடியும். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.